இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராஜ்மா மசாலா. இந்த மசாலா சப்பாத்தி, பரோட்டா, நான், கீ ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ராஜ்மாவை நான் ஓவர் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 4 to 5 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊற வச்சு எடுத்துருக்கணும். ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. இப்போ திருப்பியும் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு பட்டைத்துண்டு போட்டுக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துப்போம். இப்போ இதுக்கு ஒரு தக்காளி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். அது இது மாதிரி கீறி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வெந்துட்டு இப்போ இதை ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். நம்ம ராஜ்மாவும் செம்ம சூப்பராக வெந்துடுச்சு. இதை லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிரேவியாக நல்லாயிருக்கும். மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், பிரியாணி இலை 1 அதையும் இதை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணோன்னே நான் குட்டி குட்டியாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 2 இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிப்போம். பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல ராஜ்மா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம மசாலா செம்மையாக குக் ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து தாராளமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. செம்ம சூப்பரான ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டாக என்னைக்காவது கிரேவி பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியோட டீட்டெயில் வீடியோவும் போட்டிருக்கேன், வேணும்னா பார்த்துக்கோங்க.